நெக்ஸ்ட் பார்க்கலாம். growth is an intrinsic property of all living organism through which they can increase cell both in number and mass. அப்படின்னா இன்ட்ரின்சிக்னு என்னது அண்ட் எக்ஸ்டென்சிக்னு என்னது அப்படின்னா, இன்ட்ரின்சிக்னா இப்போ நம்ம உடல் வளர்ச்சி எப்படி ஏற்படுகிறது? நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இத்தினூண்டாக இருந்த, இப்போ பெரிய பிள்ளை ஆகிட்ட. அப்போ எப்படி நீ வளர்ந்த அப்படின்னா, உன்னோட உடலில் உள்ள செல்லுகள் உள்ளே இருக்கிற செல்லுகள் வளர்ச்சி அடைகிறது, அதனுடைய எடையும் வளர்ச்சி அடைகிறது. ரைட்டா? நீ சின்ன பிள்ளையாக இருக்கும், விரல் இத்தினூண்டாக இருக்கும். அப்போ அது உள்ளே இருக்கிற செல்லு ஒன்றை ஒன்று அடுத்தடுத்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது பெருகிக்கிட்டே இருக்காது, நம்பர் ஆஃப் எண்ணிக்கைகள் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ உன்னோட எடையும் கூடிக்கிட்டே இருக்குது. அதான் உள்ள வளர்ச்சி அடைகிறதுக்கு பேர் இன்டென்சிக். அப்போது வெளியில் வளர்ச்சி அடைகிறதுக்கு பேர் எக்ஸ்டென்சிக். இப்போது ஒரு லிவிங் பீயிங்ஸ் எல்லாம் உயிர் வாழும் இனங்கள் ஃபுல்லாக இன்ட்ரின்சிக் மூலிமா தான் வளர்ச்சி அடையும். அப்போ உள்ள செல்லுகள் வளர்ச்சி அடைவதன் காரணமாக அல்லது ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது காரணமாக தான் வளர்ச்சி அடைகிறது. அதேமாரி உயிரற்ற பொருள்கள் எக்ஸ்டென்சிக் வழியாக வளர்ச்சி அடைகிறது. இப்போ உயிரற்ற பொருள்களும் வளர்ச்சி அடைகிறது. உயிர் இருக்காது, அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு கல் இருக்குது, அது பெரிதாகிக்கிட்டே இருக்கும். அதான் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்டென்சிக். அப்போ இன்ட்ரின்சிக் உள்ளே உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் உயிரினங்கள். இன்ட்ரின்சிக் உயிரினங்களுக்கு மட்டும்தான். எக்ஸ்டென்சிக்னா உயிரற்ற பொருட்கள். growth is an intrinsic property of all living organism. அப்படின்னா growth வளர்ச்சி என்பது is an intrinsic property அப்படின்னு சொன்னால் உள்ளார்ந்த பண்பாகும். அது உள்ளே நடக்கக்கூடிய ஒரு பண்பு, மனுஷ உடலுக்குள்ளே. அப்போ செடி கொடிகள் அந்த மரத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பண்பாகும். அதாவது உள்ளார்ந்த பண்பு. ப்ராப்பர்ட்டின்னு பண்பு, குணம், செயல்பாடுகள். அப்போ உள்ளே நடக்கக்கூடிய செயல்பாடுகள் தான் வளர்ச்சி என்பது growth is an intrinsic property. உள்ளே நடக்கக்கூடிய செயல்பாடுகள் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ், அதாவது உள்ளார்ந்த பண்புன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் புரியலைன்னா உள்ளே நடக்கக்கூடிய செயல்பாடுகள்னு வச்சுக்கோங்க. ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம், உயிர் வாழும் அனைத்து ஆஃப் ஆல்னா எல்லா லிவிங் ஆர்கனிசம், உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள். லிவிங்னு என்னது? உயிர் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு வளர்ச்சி என்பது உள்ளார்ந்த பண்பாகும். through which அதன் மூலமாக they can increase cells, அதன் மூலியமாக என்ன செய்கிறது? அந்த உடல் இன்க்ரீஸ் செல், அது உள்ளே இருக்கக்கூடிய செல்லுகளின் எண்ணிக்கையை கூட்டுகிறது. போத் இன் நம்பர், எண்ணிக்கையிலையும் கூடுகிறது அண்ட் எடையிலையும் கூடுகிறது. ரைட்டா? போத் இன் நம்பர் அண்ட் மாஸ், அந்த உள்ளே இருக்கக்கூடிய செல்லுகளின் எண்ணிக்கையும் கூடுகிறது, அது போக எடையும் கூடுகிறது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு, யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம் குரோ பை செல் டிவிஷன். யூனிசெல்லுலார் ஒற்றை செல் கொண்ட ஒரு உயிரினம். மல்டி செல்லுலார்னா பல செல்களை கொண்ட உயிரினம். ரைட்டா? நம்ம இதில் ஒற்றை செல்லுலாரில் இருக்கும். அமீபியாவில் ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். ரைட்டா? அப்போ யூனிசெல்லுலார் ஒற்றை செல் கொண்ட ஒரு உயிரினம். மல்டி செல்லுனா ஒன்றுக்கு மேற்பட்டு எத்தனை செல்லு வளர்க்குறப்ப நம்ம இதில் கோடிக்கணக்கான செல்லுகள் இருக்குது. அப்போ மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் ஒற்றை செல்லு கொண்ட ஒரு உயிரினம் அல்லது மேலும் மல்டி செல்லுலார்னா பல செல்களை கொண்ட உயிரினம் உயிரினம் வளர்கிறது பை செல் டிவிஷன். எவ்வாறாக வளர்கிறது? செல் பிரிதல் மூலமாகத்தான் வளர்கிறது. அப்போ நம்ம உடம்புல உள்ள செல்லுகள் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு செல்லு 2 செல் 4 பிரிஞ்சுக்கிட்டே இருக்கனால உடம்பு வளர்ஞ்சிக்கிட்டே இருக்குது. அதான் சொல்கிறான், ஒற்றை செல் கொண்ட உயிரினம் மற்றும் பல செல்களில் கொண்ட உயிரினங்கள் வளர்கின்றன, வளர்கின்றன பை செல் டிவிஷன். செல் டிவிஷன்னா செல் பிரிதல் மூலமாக வளர்கின்றன. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு. அப்போது இன் அனிமலில் மிருகங்கள் என்னது? growth is definite. அதாவது மிருகங்களில் வளர்ச்சி என்பது ஒரு முடிவுற்ற ஒன்றாகும். டிஃபைனைட்னா இதுக்கு மேலே வளர்ச்சி கிடையாது. மிருகங்களில் இப்போ நீ இருக்க சின்ன பிள்ளைலேருந்து வளர்ந்துக்கிட்டே இருக்க, 25 வயசு வரைக்கும் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருப்பியா? இருக்க மாட்டேங்களா? அவ்வளோதான், 25 வயசு வளர்ச்சி முடிஞ்சு. அப்போது இன் அனிமல்ஸ் மிருகங்களில் growth is definiteனா முடிவுற்றது. வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், அதுக்கடுத்து வளர்ச்சி கிடையாது. growth வளர்ச்சி என்பது இஸ் டெஃபைனைட்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அண்ட் அக்கர்ஸ் ஃபார் சம் பீரியட், அதாவது இது நடக்கிறது எவ்வளவுக்கு? ஃபார் சம் பீரியட், குறிப்பிட்ட காலம் வரை நடக்கிறது. டெஃபைனைட்னா ஒரு முடிவுற்றது, முடிவில்லாமல் இல்லை, ஒரு முடிவுற்றது, இவ்வளவு வரைக்கும் தான் அப்படின்ட்டு. அதான் growth வளர்ச்சி என்பது முடிவுற்றது. அண்ட் அக்கர்ஸ் நடக்கிறது ஃபார் சம் பீரியட், சில காலங்கள் நடக்கிறது. ரைட்டா? அடுத்து, growth in non-living objects is extrinsic. non-living ஆர்கனிசம் ஆப்ஜெக்ட் என்னது? உயிரற்ற பொருட்கள். நான் லிவிங்னா உயிர் இல்லாத
பொருட்கள். அப்போ growth அங்கே வளர்ச்சி இருக்குது. வளர்ச்சி என்பது growth இன் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது உயிரற்ற பொருட்களில் இஸ் எக்ஸ்ட்ரின்சிக். அதை நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸ்ட்ரின்சிக்னு சொல்கிறோம். அதாவது வெளிப்படையானதுன்னு சொல்கிறோம். ரைட்டா? இன்ட்ரின்சிக்னா உள்புறமானது, எக்ஸ்ட்ரின்சிக்னா வெளியில் நடக்கக்கூடியது. அது எப்படி வளர்ச்சி அடையுது? அதுக்கு மேலே வந்து காசி துகள்கள் ஒட்டுக்குது இல்லையா, அப்படி படிஞ்சிருது. ரைட்? அதான் வெளியில் வளர்ச்சி அடைகிறது. அப்போ நெக்ஸ்ட்டு லிவிங் செல்ஸ் க்ரோ பை அடிஷன் ஆஃப் நியூ புரோட்டோபிளாசம் வித்தின் த செல். அப்போ லிவிங் செல்னால் வாழும் உயிர் செல், உடம்புல வாழக்கூடியது. லிவிங் செல்னால் வாழக்கூடிய செல்கள். லிவிங் செல் என்னது? வாழக்கூடிய செல்கள் க்ரோ வளர்ச்சி அடைகிறது. வாழக்கூடிய செல்லுகள், இப்போ உடம்புல இருக்க வாழக்கூடிய செல்கள் வளர்ச்சி அடைகிறது. எப்படி? பை அடிஷன் ஆஃப் நியூ புரோட்டோபிளாசம். அப்போ பை அடிஷனா அந்த செல்லுக்குள்ளே சேருவதனால். இது பை அடிஷனா, பை த அடிஷனை சேருவதனால். எது? நியூ புதிய ஒரு புரோட்டோபிளாசம் ஒரு செல்லுக்குள்ளே சேருவதனால வளர்ச்சி அடைகிறது. வாழும் செல்லுகள் வளர்ச்சி அடைகிறது அப்படின்றான். லிவிங் செல்ஸ், லிவிங்ஸ்னால் வாழும் செல்லுகள் வளர்ச்சி அடைகின்றன. எப்படி? பை த அடிஷன், அடிஷன் சேருவதனால. எது? நியூ புரோட்டோபிளாசம் எங்கே சேருகிறது? வித்தின் த செல், செல்லுக்குள்ளே சேருவதனால வாழும் செல்லுகள் வளர்ச்சி அடைகின்றன. நெக்ஸ்ட், தேர்ஃபார் ஆகவே growth in living things is intrinsic. அதனால தான் அந்த செல்கள் உடம்புக்குள்ளேயே வளர்ச்சி அடைகிறதுனால தேர்ஃபார் growth வளர்ச்சி என்பது இன் லிவிங் திங்ஸ் வாழும் உயிரினங்களுக்கு இஸ் இன்ட்ரின்சிக் என்று சொல்லப்படுகிறது. தேர்ஃபார் ஆகவே growth in living cells தான் growth வளர்ச்சி எங்கே? வாழும் செல், வாழும் பொருட்களில் இஸ் இன்ட்ரின்சிக். அப்போ அது வந்து உள்ளார்ந்த ஒரு பண்புன்னு அர்த்தம். ரைட்டா? In unicellular organism like bacteria and amoeba, growth occurs by cell division, and such cell division is also led to the growth of their population. அப்போ இந்த ஒற்றை செல் கொண்ட உயிரினங்கள் ஃபஸ்ட்டு அதில் ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். அந்த உயிரினத்திலே ஒரு செல்லு தான் இருக்கும். என் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம். அப்போ ஒற்றை செல் கொண்ட உயிரினமாகிய லைக், உதாரணமாக என்ன இதில் ஒற்றை செல் கொண்ட உயிரினத்தில், லைக் அதில், ரைட்டா? இதில் பாக்டீரியாவில் அண்ட் அமீபியாவில், இதெல்லாம் ரெண்டும் ஒற்றை செல் கொண்ட உயிரினங்கள். கமா போட்டிருக்கான். growth occurs, இதில் வளர்ச்சி தென்படுகிறது. இந்த இதில் பாக்டீரியாவிலே அமீபியா ரெண்டு வெவ்வேறு இது. ஆனால் ரெண்டு ஒற்றை செல் கொண்ட உயிரினம். growth occurs வளர்ச்சி ஏற்படுகிறது. பை செல் டிவிஷன், செல் பிரிதல் மூலமாக வளர்ச்சி ஏற்படுகிறது. அண்ட் such செல் டிவிஷன் ஆல்சோ லெட் டு த growth ஆஃப் their population. செல் பிரியும் போது இப்போ இது ஒரு செல்லு உயிரினம் தான், இது செல் பிரியுதுன்னா அப்போ ரெண்டு செல் ஆகுது. அப்போ ரெண்டு செல் ஒன்றில் இருந்ததுன்னா அது ஒற்றை செல் உயிரினம் கிடையாது இல்லையா? இது செல், இது உயிரினமே ஒரு செல்லு இருக்குது. அது வந்து பிரிதல்னா ரெண்டாக பிரிகிறது. அப்போ ரெண்டாக பிரியுதுன்னு என்ன அர்த்தம்? ரெண்டு உயிரினமாக மாறுகிறது. ஒரு பாக்டீரியா ரெண்டு பாக்டீரியாவாக மாறுகிறது. ரைட்டா? ரெண்டு செல்லாக அது ஒரு பாக்டீரியா செல்லு பிரிஞ்சு அப்படி பெருசாக ரெண்டாக வந்து பிரிஞ்சிடும். அப்போ இது ஒரு பாக்டீரியா, இது பழையது ஒரு பாக்டீரியா, புது பாக்டீரியா. அது ஒரு செல்லு தான் இருக்கணும். அதனால் பாப்புலேஷன் கூடுது. பிரிதல் மூலமாக இந்த ஒற்றை செல் கொண்ட உயிரினங்கள் செல் டிவிஷன் மூலமாக தன் இனப்பெருக்கத்தை உண்டாக்குகிறது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். புரியுதா? இதுக்கு பேர் என்னது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஆண் பெண் இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து ஆண் பெண் இருக்கிறது. ஒன்றே ஒன்று உயிரினத்துக்குள்ளே ஆண் உறுப்பும் இருக்கும், பெண் உறுப்பும் இருக்கும். போதுமா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படி எப்படி நடக்கும்? அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரே உயிரினம் தான், அதுக்குள்ளே ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் இருக்கும். அது ஒரு புதிய குழந்தையை கொடுக்கும். ஆனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆண் வேறு பெண் வேறு ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு புதிய குழந்தையை கொடுக்குறதுக்கு பேர் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ரைட்டா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இது ரெண்டு செல் ஆகும்போது அப்போ ரெண்டு உயிரினம் உண்டாகுது. நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் சொல்கிறேன். த யூனிசெல்லுலார் ஆர்கனைசேஷன் லைக் பாக்டீரியா, ஒற்றை செல் கொண்ட உயிரினமாகிய உதாரணமாக பாக்டீரியா மற்றும் அமீபியா growth occurs, growth வளர்ச்சி தென்படுகிறது. பை செல் டிவிஷன், செல் பிரிதல் மூலமாக வளர்ச்சி தென்படுகிறது. அண்டு மேலும் சச் செல் டிவிஷன், இந்த மாதிரி செல் டிவிஷன் ஆவதனால, செல் டிவிஷன் ஒரு செல் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா அது ரெண்டு செல் ஆகுது. அப்போ ஒரு செல் ஒரு பாக்டீரியா ரெண்டு பாக்டீரியா ஆயிடுச்சு. அண்டு சச் செல் டிவிஷன், இந்த செல் பிரிதல் ஆல்சோ லெட் இழுத்து செல்கிறது, உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது? த growth ஆஃப் their population. அதாவது குரோத்னா வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இதற்கு ஆஃப் their population, அதனுடைய இனப்பெருக்கத்தின் வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்போ ஒரு பாக்டீரியா வந்து இப்போது செல் டிவிஷனில் ரெண்டு பாக்டீரியா ஆயிடுச்சு. ஒரு அமீபியா வந்தால் ரெண்டு அமீபியா ஆயிரும். அப்போ 4 அமீபியா இனப்பெருக்கத்தின் வளர்ச்சியை உண்டாக்குகிறது.
நெக்ஸ்ட்டு ஹென்ஸ் ஆகவே growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் event. அப்போ இங்கே ஆகவே growth வளர்ச்சி மற்றும் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம். அப்போ இது இனப்பெருக்கம் தானே, வளர்ச்சி அது ஆகுது, 1 2 ஆயிடுச்சா, ஒரு செல் பிரிதல் மூலமாக வளர்ச்சி ஆகுறது, வளர்ச்சியோட சேர்த்து இனப்பெருக்கம் ஆயிடுச்சு. ஒரு அமீபியா வந்து 2 ஆனதுன்னு 2 அமீபியாவே ஆயிடுச்சு, ரைட்டா. இனப்பெருக்கம், ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம். இது பேர் என்னது, ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், புரியுதா. அது ஒரு அமைப்பியா, அதுக்குள்ளேயே ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இருக்குது. அது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து உனக்கு என்ன இருக்காது, கேமெட்ஸ் இருக்காது, விந்தணுக்கள் இருக்காது. அது போகாமல் அதில் ஃபெர்டிலைசேஷன் நடக்காது, கருவுறுதல் நடக்காது. நல்லா பார்த்துக்கோ, ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த 2 இருக்காது. டிஃபரன்ஸ் பிட்வீன், மெயின் டிஃபரன்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து கேமெட்ஸ் இருக்கும், விந்தணுக்கள் இருக்கும், கருமுட்டை இருக்கும். அதாவது பெண்களுக்கு கருமுட்டை, ஆண்களுக்கு இது இருக்குது. அதேமாதிரி விந்தணுக்கு இதுக்கு என்ன செய்வாங்கன்னா அதேமாதிரி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இங்கே இது ஃபெர்டிலைசேஷன் இருக்கும் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். ஆனால் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் கேமெட்ஸ் இருக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், கருவுறுதல் நடக்காது. இந்த 2 இருக்காது, ரைட்டா. ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரே ஒரு உயிரினம் தான் ஆணும் பெண் உறுப்பு இருக்கும், அது இன்னொரு உயிரினத்தை உண்டாக்கிறோம். ஆனால் அதை மாதிரியே இருக்கும். ஆனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 2 உயிரினங்கள், ஆண் பெண் உயிரினங்கள் வேறு புதிய உயிரினத்தை உண்டாக்கும். ஆனால் இவங்கள மாதிரி இது இருக்காது, கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும், ரைட்டா. அதாவது பார்த்துக்கோங்க. எனவே செல்லுலார் என்ன சொல்லியிருக்கான், ஹென்ஸ் ஆகவே growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் event. அப்புறம் growthல வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் ஆர் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் event. என்னது, ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இன்க்ளூசிவ்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நிகழ்வுகளாக இருக்கிறது, ரைட்டா. மியூச்சுவல்னா ஒன்றுக்கொன்று, இன்க்ளூசிவ் events தொடர்புடைய நிகழ்வுகளாக, ஈவெண்ட்ஸ் நிகழ்வுகளாக இருக்கிறது, ரைட்டா. இது growth அண்ட் ரீப்ரொடக்ஷன். அப்போ நெக்ஸ்ட் செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் இங்கிலீஷ். செல்லுலார் ஸ்ட்ரக்சர், செல்லுலாரோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. அப்போ ஆல் லிவிங் ஆர்கனிசம் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ். அப்போ எல்லா உயிரினங்களும், ஆல் லிவிங்னா எல்லா வாழக்கூடிய உயிரினங்களும் ஆர் மேடப் அப்புறம் உண்டாக்கப்பட்டுள்ளது ஆஃப் செல்ஸ், செல்லுகளால் தான் உண்டாக்கப்பட்டுள்ளது. விச் மே பி ப்ரோகாரியாட்டிக் ஆர் யூகாரியாட்டிக். அந்த செல்லுகள் ஒன்று ப்ரோகாரியாட்டிக் செல்லாக இருக்கலாம் அல்லது யூகாரியாட்டிக் செல்லாக இருக்கலாம், ரைட்டா. எல்லா உயிரினங்களும் எதால் உண்டாக்கப்பட்டுள்ளது, செல்லுகளால் உண்டாக்கப்பட்டுள்ளது. விச் மே பி ப்ரோகாரியாட்டிக் ஆர் யூகாரியாட்டிக் செல்லுகளாக இருக்கலாம். அதாவது ஆல் லிவிங் ஆர்கனிசம்னு எல்லா ஆர்கனிசம் உயிரினங்கள், வாழக்கூடிய உயிரினங்கள். ஆல் லிவிங்னா வாழக்கூடிய உயிரினங்கள், இது உயிரினங்கள். வாழக்கூடிய எல்லா உயிரினமும், ஆல் லிவிங் ஆர்கனிசம் வாழக்கூடிய, ஆல் லிவிங்னா வாழக்கூடிய ஆர்கனிசம் உயிரினங்கள். ஆர் மேட்னா உண்டாக்கப்பட்டுள்ளது, ஆஃப் செல்ஸ் செல்லுகளால் உண்டாக்கப்பட்டுள்ளது. விச் மேபி அந்த செல்லுகள், விச் எதை குறிக்கிறது, செலுத்தம் குறிக்கிறது. மேபி ப்ரோகாரியாட்டிக் ஆர் யூகாரியாட்டிக், ப்ரோகாரியாட்டிக்காக இருக்கும் இல்லை யூகாரியாட்டிக் இருக்குன்னு சொல்கிறான், ரைட்டா. நெக்ஸ்ட்டு லேக் மெம்பரின். அப்போ மெம்பரின் ஜவ்வு இருக்கு இல்லையா. இப்போ ஒரு ஆர்கன் இருக்கும், அதுக்கு மேலே உள்ளது ஜவ்வு. எல்லா உறுப்புக்கும் ஜவ்வு இருக்கும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, ரைட்டா. அப்போது இந்த பாருங்கள், ப்ரோகாரியாட்டிக்கை பற்றி சொல்கிறான். இது லேக் ஆஃப் மெம்பரின். அதாவது ப்ரோகாரியாட்டிக்கு மெம்பரின் இருக்காது, ஜவ்வு இருக்காது. ப்ரோகாரியாட்டிக் செல்லுக்கு ஜவ்வு இருக்காது. அப்போ பவுண்டு நியூக்ளியர் என்னது, நியூக்ளியை சுற்றி, நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, நியூக்ளியஸை சுற்றி மெம்பரின் இருக்காது. லேக் மெம்பரின்னா, லேக்குன்னா இல்லை, என்ன இல்லை, மெம்பரின் ஜவ்வு இல்லை. எங்கே, பவுண்டு நியூக்ளியை சுற்றி மெம்பரின் இல்லை. லேக்குன்னா இல்லை, மெம்பரின் இல்லை. எங்கே எதை சுற்றி இல்லை, பவுண்டு நியூக்ளியை சுற்றி இல்லை. அது போக ஆர்கனல்ஸ் மேலே நல்லா பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, லேக் மெம்பரின், லேக்குன்னு இல்லை, மெம்பரின் இல்லை, ஜவ்வு இல்லை. டேஷ் போட்டு பவுண்டு மெம்பரின்னா மவுண்டு நியூக்ளியை சுற்றி இல்லை. அது நீ இப்படி நோ மெம்பரின் ஃபவுண்ட் இன் பவுண்டட் பை நியூக்ளியன்னு போட்டுக்கலாம். அந்த நெக்ஸ்ட்டு அண்ட் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா. ஆர்கனல்ஸ்னால் அதாவது ஆர்கனல் என்று சொல்கிறோம்ல, அது பேர் ஆர்கனல் லைக் மைட்டோகாண்ட்ரியா என்ற ஒரு ஆர்கனலும் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது ஒரு ஆர்கனலும் இதெல்லாம் இல்லை. அது போக கோல்கி பாடிஸு இல்லை, அது லேக்கு தான். என்னென்ன லேக்கு, லேக் மெம்பரின் கிடையாது. மெம்பரின் நியூக்ளியஸை சுற்றி மெம்பரின் கிடையாது. அதுபோக ஆர்கனல் ஆகிய மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. ஆர்கனல்ஸ் லைக் அப்படின்னா ஆர்கனல் ஆகிய மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. அதே மாதிரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அது ஒரு ஆர்கனல், அதுவும் கிடையாது. அதுக்கு கோல்கி பாடிஸ் அதுவும் ஒரு ஆர்கனல், அதுவும் கிடையாது. அண்ட் சோன் இது மாதிரி ஏகப்பட்டதும் கிடையாது. இதுக்கு பேர் தான் புரோட்டோகாரியா, ரைட்டா. இதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியாவில் இது வந்து புரோட்டோகாரியாட்டிக் செல். இது புரோட்டோகாரியாட்டிக் செல் இதெல்லாம் இருக்காது. நியூக்ளியஸ் சுற்றி
ஜவ் இருக்காது, மைட்டோகாண்ட்ரியா இருக்காது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்காது, இதெல்லாம் இருக்காது. போதுமா? அப்போ தான் அதுக்கு பேர் ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ். ரைட்டா? இதுக்கு உதாரணம் பாக்டீரியா என்ற செல் அண்டு ப்ளூ கிரீன் அலகி. ப்ளூ கிரீன் அலகினா நீல பச்சை பாசிகள், அலகினா பாசிகள். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு யூகாரியாட்டிக்ஸ், அது ப்ரோகாரியாட்டிக். இப்போ யூகாரியாட்டிக் செல்ஸ்னு எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? அது வந்து யூனிசெல்லுலார். இப்போ யூகாரியாட்டிக் யூனிசெல்லுலாரில் இருக்கும். யூகாரியாட்டிக்ஸ் யூகாரியாட்டிக் செல் செல் எப்படின்னா மேபி யூனிசெல்லுலாரில் இருக்கலாம். அதுக்கு உதாரணம் அமீபியாவில் யூகாரியாட்டிக் செல் வந்து யூகாரியாட்டிக் செல்ஸ் எப்படி இருக்கும்னா யூனிசெல்லுலார்லேயே இருக்கும். ஒற்றை செல் கொண்ட உயிரினமாகிய அமீபா இதான் யூனிசெல்லுலார். அமீபியான்றது உயிரினம். யூனிசெல்னா ஒரே செல் கொண்ட அமீபியாவில் யூகாரியாட்டிக் செல் இருக்கலாம். அல்லது மல்டி செல்லுலார் பல செல்லுகளை கொண்ட உயிரினத்திலே இருக்கலாம். அந்த உயிரினத்தோட பேர் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, ஓடோஜோனியம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓடோகோனியத்திலையும் இது மல்டி செல்லுலார் கொண்ட உயிரினம். அப்போ நம்மளும் மல்டி செல்லுலார் தான். ரைட்டா? அப்போ யூகாரியாட்டிக் செல்ஸ் வந்து எதில் இருக்கலாம்? யூனிசெல்லுலார் ஒற்றை செல் ஆகிய அமீபியாவில் இருக்கலாம், அல்லது மல்டி செல்லுலாரில் இருக்கலாம். ரைட்டா? ஆனால் இங்கே இது என்ன சொல்கிறான், இதில் இருக்கு இல்லையா, இந்த எடுத்துக்காட்டாக என்ன சொன்னால் நீ இது என்னது இந்த பாக்டீரியாவில் வந்து என்ன இருக்கிறது, இதில் வந்து ஒற்றை செல்லு மட்டும்தான் இருக்கிறது. இது ப்ரோகாரியாட்டிக்னா என்னது, நியூக்ளியஸை சுற்றி உள்ள ஜவ்வு இருக்காது. ரைட்டா? நியூக்ளியஸ் சுற்றி உள்ள ஜவ்வு இருக்காது. மைட்டோகாண்ட்ரியா என்ற ஆர்கனல்ஸ் இருக்காது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ற ஆர்கனல்ஸ் இருக்காது. கோல்கி பாடிஸ் இருக்காது. அண்ட் ஸோ ஆன், இன்னமும் சில இது இருக்காது. ரைட்டா?